சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ₹5.50 அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெயில் சர்வதேச விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹5.50 அதிகரித்துள்ளது. ₹1959.50 விற்று வந்த வர்த்தக சிலிண்டர் தற்போது ₹1965 விற்பனையாகிறது. இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி, கொல்கத்தா, மும்பையிலும் வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னையில் வீடுகளில் பயன்படுத்தப்படக்கூடிய சிலிண்டர் விலை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் எந்தவிதமான மாற்றமும் இன்றி ₹818.50 விற்பனை செய்யப்படுகிறது. இமாச்சல பிரதேச மாநிலம் குலு பகுதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குலு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திடீர் என்று நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்தன. ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலை வசதியை சீரமைக்கக்கூடிய பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் பனிப்பாறை சரிவில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா எல்லை அருகே உள்ள மானா கிராமத்தில் தேசிய சாலை அமைப்பு திட்டத்தின் கீழ் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது ராட்சத பனிப்பாறை சரிந்து விழுந்ததில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட அனைவரும் சிக்கிக் கொண்டனர். சம்பவ இடத்தில் இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 32 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 அடிக்கு மேலாக பனி கொட்டி கிடப்பதாலும் மோசமான வானிலை காரணமாகவும் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக வீரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஹெலிகாப்டர் உள்ளிட்ட வானூர்திகளை இயக்க முடியாத சூழல் நிலவுவதால் சாலை மார்க்கமாகவே மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். பனிப்பொழிவு குறைந்ததும் மீட்கப்பட்டவர்கள் ஸ்ரீநகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட உள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வருங்கால வைப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஊழியர் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஒரு தொகை வைப்பு நிதியாக சேமிக்கப்படுகிறது. இந்த தொகைக்கு வருங்கால வைப்பு அமைப்பு ஆண்டுதோறும் வட்டி வழங்குகிறது. இந்நிலையில் நடப்பு நிதியாண்டிற்கான வட்டி விகிதம் குறித்து வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கடந்த நிதியாண்டில் 8.25% கடைபிடிக்க வரும் வட்டி விகிதத்தை தொடர்வதென முடிவெடுக்கப்பட்டது. பிறை தென்படாததால் ரம்ஜான் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கப்படும் என்று மாநில அரசின் தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித மாதமாக கருதப்படக்கூடிய ரமலான் மாதம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருக்கக்கூடிய முக்கியமான மாதமாகும். பிறை தென்பட்டால் இஸ்லாமியர்கள் நோன்பை தொடங்கக்கூடிய நிலையில் நேற்று பிறை தென்படாததால் ஷஃபான் மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்வதாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சுல்தான் சலாஹுதீன் ஆயூப் அறிவித்துள்ளார். ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு ஞாயிற்றுக்கிழமை முதல் கடைபிடிக்கப்படும் என்றும் ஹாஜி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவரது அண்ணன் மு.க. அழகிரி நேரில் சந்தித்தார். முன்னாள் மத்திய அமைச்சரான மு.க. அழகிரி 2014ஆம் ஆண்டு அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதியால் திமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு தீவிர அரசியலிலிருந்து மு.க. அழகிரி ஒதுங்கியிருந்தார். இந்த சூழலில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்து மு.க. அழகிரி சால்வை அணிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் மு.க. அழகிரி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த சந்திப்பின் போது மு.க. அழகிரியின் பேரனும் உடனிருந்தார். தமிழ்நாட்டில் யார் எதிர்க்கட்சி என்பது குறித்து தாவேகாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். அடுத்த 60 வாரங்களுக்கு தாவேகா தான் எதிர்க்கட்சி என அக்கட்சி முன்னெடுக்கும் நிலையில் எதிர்க்கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டது அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிங்கிறது அதிமுக தான். அந்த வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சேலம் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாமை தொடங்கி வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்.
இதனிடையே திமுக பொறுப்பாளர் பேசியதாக வெளியான ஆடியோவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் குறுநில மன்னர்கள் போல செயல்படுவதும், அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிபணிய வைப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என பதிவிட்டுள்ளார். அதிகாரி கூட நான் சொல்றது கேட்கலாம், அந்த அதிகாரி இருக்க மாட்டான். இதுல யாரும் தலையிட முடியாது. நீங்க நினைக்கிற ஆளுங்கெல்லாம் சொல்லி அந்த ஆளுங்களை மாற்ற முடியாது. நான் லெட்டர் வச்சாதான் மாற்ற முடியும். அதை நீங்க உணர்ந்துக்கணும். சரிங்களா? கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும், எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும், கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும். கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. இதை நான் செய்வேன். அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது. எவனும் கேம் ஆட முடியாது. கேம் ஆடினா முடிச்சு அவன் கதை. நீ சொல்றதுக்கு அங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கேட்கலாம். உங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் கொடுத்து சொல்லிக்கிறாரு. சரியா? கலெக்டர் உட்பட நான் சொல்றேன். அதுக்கு மேல நான் கீழே நான் பேச விரும்பல. தான் சொல்வதை தான் மாவட்ட ஆட்சியர் உட்பட யாராக இருந்தாலும் கேட்க வேண்டும் என்று தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தர்மசெல்வன் பேசியதாக ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தர்மசெல்வன் தலைமையில் தருமபுரியில் உள்ள தனியார் உணவகத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் என யாராக இருந்தாலும் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று திமுக செயலாளர் பேசியதாக ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தருமபுரியில் மட்டுமல்ல, இதுபோன்ற மிரட்டல்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் குறுநில மன்னர்களை போன்று செயல்படும் மாவட்ட செயலாளர்கள் அரசு அதிகாரிகளை மிரட்டி தங்கள் ஏவலுக்கு அடிப்பணிய வைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று ஆட்சியர் மற்றும் காவல் அதிகாரியை மாவட்ட செயலாளர் மிரட்டுவதுதான் திராவிட மாடலா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி மாறி மாறி பள்ளி மாணவர்களைப் போல் பாட்டிலை வீசிக்கொண்டு தாக்குதல் நடத்தும் இவர்கள் சேலம் திமுக கவுன்சிலர்கள். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சியின் தலைவராக திமுகவைச் சேர்ந்த கவிதா இருந்து வருகிறார். அவரது கணவர் ராஜா வார்டு உறுப்பினராகவும் உள்ளார். இந்நிலையில் பேரூராட்சிக்கு அரசால் ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியினை அனைத்து வார்டுகளிலும் திட்டப்பணிகளை செய்யாமல் தலைவர் மற்றும் அவரது கணவர் வார்டுகளில் மட்டும் திட்டப்பணிகள் செய்யப்படுவதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் 4 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற சூழலில் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கவிதாவின் கணவர் ராஜாவிற்கு எதிராக செயல்படும் 13வது வார்டு திமுக கவுன்சிலர் கலியவரதராஜன் 6வது வார்டு திமுக கவுன்சிலர் செந்தில் மீது தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்தார். பின்னர் ஒருவருக்கொருவர் வாட்டர் பாட்டில் வீச்சில் ஈடுபட்டனர். இப்படி அங்கன்வாடி குழந்தைகளுக்கு ஆடல் பாடல் மூலமாக நூதன முறையில் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியையின் செயல் பாராட்டை பெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் ஜெயலானி வித்தியாசமான முறையில் பாடம் நடத்துவதற்காக அண்மையில் மத்திய அரசின் சிறந்த ஆசிரியை விருதை பெற்றார். இந்த விருதை பெற்ற போதிலும் பாடம் கற்பிப்பதில் வித்தியாசமான முறையை தற்போதும் கையாண்டு வருகிறார். அந்த வகையில் நம்முடைய நண்பர்கள் பாடத்திட்டத்தின் கீழ் முதலமைச்சர், ஆட்சியர், காவல்துறை, மருத்துவர், விவசாயி, ராணுவ வீரர் உள்ளிட்டோரின் செயல்பாடுகள் குறித்தும் தலைமை பண்பு குறித்தும் குழந்தைகளுக்கு அது சார்ந்த வேடமிட்டு பாடம் நடத்தினார். வேலை செய்வாங்க. சரியா? நீங்க என்ன செய்வாங்க? நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்க. டாக்டர் என்ன பண்ணுவாங்க? ஊசி போட்டு மாத்திரை மருந்து தருவாங்கல்ல, அது நம்ம உடம்பு சரி பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. சரி, ஓகே. குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்வதற்காக ஆசிரியை ஜெயலானியின் மெனக்கடல் பாராட்டை பெற்று வருகிறது. கடலூர் அருகே நெல்லிக்குப்பத்தில் சுட்டிக்குரங்கின் சேட்டையை பொதுமக்கள் ரசித்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் நகர் பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த குரங்குக்கு இளைஞர்கள் சிலர் வாழைப்பழத்தை கொடுத்துள்ளனர். அதில் ஒருவரின் மீதேறி அமர்ந்து கொண்ட குரங்கு வாழைப்பழத்தை கொடுத்தபோது வாங்கவில்லை. பழத்தின் தோலை உரித்து ஊட்டிய போது மட்டும் அதனை குரங்கு உண்டது.
பழத்தை சாப்பிட்ட குரங்கு தான் அமர்ந்திருந்த இளைஞரின் தலையில் பேன் பார்த்தது. குரங்கின் சேட்டையை அப்பகுதி மக்கள் ரசித்து பார்த்தனர். இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட சரிவால் 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி மார்ச் 4 முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். மேலும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகள் மற்றும் சர்வதேச அளவிலான காரணிகளால் இந்திய பங்குச் சந்தைகள் 2% வரை சரிந்துள்ளன. மும்பை பங்குச் சந்தையான சென்செக்ஸ் 1414 புள்ளிகள் சரிவடைந்து 73,198 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேபோன்று தேசிய பங்கு சந்தையான நிப்டி 420 புள்ளிகள் சரிவடைந்து 22,124 புள்ளிகளில் வர்த்தகம் முடிவடைந்தது. இந்த ஆண்டு சென்செக்ஸ் இதுவரை சுமார் 7% சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பங்குச்சந்தை சரிவால் அதில் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 9 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.